ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து யாரார் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தருமு சிவராமு அவரை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சுந்தரா ராமசாமி, இவங்க 3 பேரை பற்றியும் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் இவங்க ரீசெண்டாக தான் இப்போ புதுசாக தான் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இவங்கள பற்றி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த கொஷின்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் படித்த மாதிரி இருக்குது. புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுவார் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிரமிழ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தருமு சிவராமு. இந்த எழுத்து என்னும் இதழோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் சீசு செல்லப்பா. சரிங்களா? இப்போது இந்த எழுத்து என்னும் இதழில் வந்து புது கவிதைகளை யார் படைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தருமு சிவராமு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுத்து என்னும் இதழினோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா சீசு செல்லப்பா அவர் தான். அந்த இதழில் வந்து புது கவிதைகள் வந்து யார் படைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தருமு சிவராமு அவர் தான் வந்து படிச்சிருப்பார். நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. தருமு சிவராமு அவர் தான். அடுத்தது, இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் வந்து தருமு சிவராமு. தருமு சிவராமு வந்து எங்கே பிறந்தார் அதேமாதிரி கூட கேட்கலாம். இலங்கை தமிழ் கவிஞர். ஓகே, தருமு சிவராமு பற்றி அவ்வளோ கொஷின்ஸ் இல்லை, மொத்தமாக ஒரு 3 கொஷினோ 4 கொஷினாக தான் இருக்குது. ரீசெண்டாக இப்போ சிலபஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணதுனால ஒரு சில அறிஞர்கள்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அவங்கள பற்றி கொஷின்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி, வாங்க அடுத்த அறிஞர்கள் பார்ப்போம். தருமு சிவராம் பற்றி முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம், அப்புறம் வந்து சுந்தர ராமசாமி அவங்களை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று போட்டு நீங்கள் ஒவ்வொரு தமிழறிஞர்கள் டாபிக் வைஸ் போட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ணுறப்ப திரும்பவும் வந்து நம்மளால் வந்து இந்த வீடியோஸ் பார்த்து நம்மளால் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் செல்ஃபாக வந்து நீங்கள் ஒரு நோட் போட்டு இதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதுமாரி தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க அடுத்து வந்து கவிஞர் சிற்பியை பற்றி இதுக்கு முன்னாடி கவிஞர் சிற்பி சுப்பிரமணியம் பற்றி இதுக்கு முன்னாடி வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஒரு கிராமத்து நதி. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கிராமத்து நதி என்ற நூல் வந்து யாருடையதுன்னு கூட கேட்கலாம். சிற்பி பாலசுப்ரமணியம் உடையது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து படைப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வீரக்காவியம். இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோன்னா முடியரசன் அவர்களுடைய படிப்பு. அடுத்தது பாருங்கள், இயேசு காவியம். அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன் அவர்களுடைய படிப்பு. அடுத்தது வந்து
ஒளிப்பறவை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய படைப்பு. அடுத்து வந்து சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா காமராஜன் அவர்களுடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 3 2 1 அப்படியே கீழே இருந்து ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்துங்க. புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. புதுசாக நமக்கு தெரியாத ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். அடுத்த வருஷம் பாருங்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் இயக்கத்தில் ஒருவர். இது வந்து சிற்பி சரிங்களா. அப்போ வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா மேத்தா. அடுத்து வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர்னு கேட்டிருக்காங்க. சிற்பியும் அதில் தான் அந்த இயக்கத்தில் வந்து ஒருவராக இருந்திருக்காரு. அப்போது கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா மேத்தா அவர்கள். வானம்பாடி இயக்கத்தில் வந்து இது கொடுத்துக்கிற ஆப்ஷனில் வந்து யார் அதில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிற்பி அவர் இருந்திருப்பார். அடுத்தது பசுவையா என்ற பெயர் கொண்ட 4 இலக்கிய படைப்புகளில் யார்? பசுவையா என்ற பெயர் கொண்ட 4 இலக்கிய படைப்பாளிகள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை வந்து சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமியோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பசுவையா. அது வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுந்தர ராமசாமியின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பசுவையா. அடுத்தது பாருங்கள். இந்த சைடு கருத்து கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. புது கவிதையின் மறுபிறப்புக்கு வந்து வித்திட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனா பிச்சமூர்த்தி. அவ்வளோதான். அடுத்து வந்து புது கவிதை வந்து செழிமுறை காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சீசு செல்லப்பா அவர். அடுத்து வந்து புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தர ராமசாமி. அது யாப்பறிந்து யாப்புடைத்த புதுக்கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா மணி. கரெக்டாக பார்த்தா இந்த கருத்து இந்த சென்டென்ஸ்லாம் வந்து தனியாக கொடுத்துட்டு சப்போஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்டு இதுமாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து யாருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது திரும்ப நூலாசிரியர்களும் நூல்களும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாலை இளந்தரின் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா புரட்சி முழக்கம். அடுத்தது பாருங்கள் சிற்பி அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா சிரித்த முத்துக்கள். அடுத்து ஆலந்தூர் மோகனரங்கன் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோன்னா இமயமீன்கள் காலடியில். அடுத்தது பாருங்கள் அப்துல் ரகுமான் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோன்னா நேயர் விருப்பம். இதெல்லாம் பார்த்தோம்னா புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாலை இளந்திரன் வந்து புரட்சி முழக்கம், சிற்பி வந்து சிரித்த முத்துக்கள், ஆலந்தூர் மோகனரங்கன் வந்து இமயமீன்கள் காலடியில், அப்துல் ரகுமான் வந்து நேயர் விருப்பம். இதுக்கான ஆன்சர் வந்து 4 3 1 2. பாருங்கள் இதுவும் ரிப்பீட் ஆகிருப்பாருங்க. பசுவையா என்னும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சுந்தர ராமசாமி. பசுவையா என்னும் புனைப்பெயரில் வந்து புது கவிதை வந்து எழுதியவர் வந்து சுந்தர ராமசாமி. அடுத்தது பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்க. எதுவும் பொறுத்து கொடுத்துருக்கேன். இந்த சைடு படைப்புகள் கொடுத்துருக்கேன், அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் நாவல் பழம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா காமராஜன் அவர்களுடைய படிப்பு. அடுத்து வந்து நந்தவன நாட்கள் அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா மேத்தா அவர்களுடைய படிப்பு. அடுத்து வந்து நிலவுப்பூ அது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய படிப்பு. அடுத்து வந்து ஊமை வெயில் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா ஈரோடு தமிழின்பன் அவருடைய படிப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 2 1 4 3. அடுத்தது பாருங்கள் மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னிசாட்சி என்ற நூலை தமிழின் அக்னிசாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் வந்து யாரும் கேட்டிருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியம். பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த படைப்புக்காக வந்து இது சாகித்ய அகாடமி விருது பெற்றான்னு பார்த்துருந்தோம். ஒரு கிராமத்து நதி
இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் நூல் அக்னி சாட்சி ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. சிற்பி பால சுப்ரமணியன் வந்து எந்தெந்த படிப்புக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அப்படின்னு கேட்கலாம். ஒன்று வந்து ஒரு கிராமத்து நதி, இன்னொன்று வந்து அக்னி சாட்சி. இது ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அக்னி சாட்சி வந்து மலையாள மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூல். அதை வந்து தமிழ் மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வந்து இவர் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்காரு. அந்த அக்னி சாட்சின்ற நூலை வந்து எந்த லாங்குவேஜில் இருந்து கூட டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி கூட மொழிபெயர்த்தார், அது மாதிரி கூட கேட்கலாம். மலையாள மொழி. அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.